டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர்கள் சிவாஜி கணேசனும் பிரபுவும் எத்தனை திரைப்படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சிவாஜியும் பிரபுவும் இணைந்து 19 படங்களிலே ஒன்றாக நடித்திருக்கிறார். பாடகி சுசித்ராவுக்கு என்னதான் ஆச்சு, மீண்டும் மீண்டும் பிரச்சனை கிளப்புறாங்களேன்னு பெங்களூர்ல இருந்து பிருத்வி கேட்டிருக்காங்க. சுசித்ரா ஏதோ மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். உடனடியாக ஒரு மனநல மருத்துவரை சந்தித்தால் நல்லது. டைரக்டர்ஸ் உடைய சேர் மட்டும் ஏதோ வித்தியாசமான சேர் மாதிரி, அதுல டைரக்டர்னு எழுதியிருக்க மாதிரி படங்கள்ல காட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படிதான் இருக்குமான்னு வெளியனூர்ல இருந்து அரவிந்த் லோச்சன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே டைரக்டர்ஸ் சேர்ல டைரக்டர் அப்படின்னு போடப்பட்டிருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எந்த படப்பிடிப்பு தளங்கள்லையும் டைரக்டருக்கு என்று தனியாக டைரக்டர் என்று போடப்பட்ட சீட்டுகள் இல்லை. இப்ப இருக்க நடிகைகள்ல யாரோட ஸ்ரீவித்யா மேம ஒப்பிடலாம்னு திருவள்ளிக்கேணில இருந்து லலிதா கேட்டிருக்காங்க. ஸ்ரீவித்யாவுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்களுடைய கண்ணு தான். பேசும் கண்களை கொண்டவர் ஸ்ரீவித்யா. அது மாதிரி பேசும் கண்கள் இப்போது எந்த நடிகைக்கும் இருப்பதாக எனக்கு தெரியல. நடிகர் சூரியனுடைய மாமன், நடிகர் சந்தானத்தினுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அல்லது யோகி பாபுனுடைய ஜோரா கைத்தட்டுங்க, இந்த 3 திரைப்படத்துல எந்த திரைப்படம் வெற்றி பெற்றுச்சுன்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. யோகி பாபுவின் ஜோரா கைத்தட்டுங்க திரைப்படம் வெற்றி படமாக அமையல, மிகப்பெரிய தோல்வி படமாகவே அமைந்து விட்டது. சந்தானத்தினுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படமும் சூரியனுடைய மாமன் திரைப்படமும் ஓரளவு நல்ல வசூலை பெற்றுக்கொண்டிருக்கின்றன. தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடிக்காம இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்னு தஞ்சாவூர்ல இருந்து விசாகன் கேட்டிருக்காங்க. சிவாஜி மட்டும் தில்லானா மோகனாம்பாள் படத்துல நடிக்கலன்னா அந்த படத்தை பத்தி இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருப்போமா சொல்லுங்க. போயஸ் கார்டன்ல இப்ப எத்தனை தமிழ் கதாநாயகன் அல்லது கதாநாயகி வீடு வச்சிருக்காங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நடிகர்கள்ல ரஜினிகாந்த், தனுஷ் ஆகியோர், நடிகைகள்ல நயன்தாராவும் த்ரிஷாவும் போயஸ் கார்டன்லேயே தங்கியிருக்கிறார்கள். விஸ்வாசம் திரைப்படத்தினுடைய வசூல குட் பேட் அக்லி திரைப்படம் தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையான? சேலம்ல இருந்து பரமசிவம் கேட்டிருக்காங்க. விஸ்வாசம் திரைப்படத்தினுடைய வசூலை குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய வசூல் தாண்டி விட்டது அப்படின்றது உண்மைதான். இன்னும் சரியா சொல்லணும்னா அஜித்துடைய திரைப்பயணத்திலே மிகப்பெரிய வசூலை பெற்ற முதல் திரைப்படம் குட் பேட் அக்லி. நோய்வாய்ப்படுறதுன்றது ரொம்ப சகஜமான விஷயம் தானே, ஆனா அதை வெளிக்காட்டிக்கிறதுக்கு எதனால செலிபிரிட்டிஸ் அவ்வளவு தயங்குறாங்கன்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. பிரபலமானவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாச்சுன்னா அதை தொடர்ந்து எப்படிப்பட்ட செய்திகள், எப்படிப்பட்ட கற்பனைகள்லாம் உருவாக்கப்படுகின்றன அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன? அதன் காரணமாகத்தான் பிரபலமான பல பேர் தாங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதை வெளியே சொல்ல தயங்குகிறார்கள். 22 வருஷ சினிமா வாழ்க்கை கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு வெற்றி படங்கள். நடிகர் சத்யராஜனுடைய மகனுக்கு என்ன ஆச்சுன்னு சென்னையிலிருந்து விமல் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நடிகருக்கும் நல்ல இயக்குனர் அமையணும், நல்ல கதை அமையணும், அப்பதான் அந்த நடிகரால் வெற்றி பெற முடியும். சிபி சத்யராஜும் அதே பிரச்சனையை தான் இப்போது எதிர்நோக்கி கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். அவருடைய திரையுலக வாழ்க்கையில நல்ல பல இயக்குனரும் நல்ல திரைக்கதைகளும் அமையல. அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக அவரும் வெற்றிகளை குவித்திருப்பார். மெட்டி ஒலி திருமுருகன் சார்னுடைய இன்டர்வியூ எப்போ வரும்னு சென்னையிலிருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. மெட்டி ஒலி திருமுருகனோடு கடந்த வாரம் கூட ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். மிக விரைவிலேயே நம்முடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதாக அவர் சொல்லியிருக்காரு. காத்திருப்போம். நடிகர் விஜய்க்கு சிவகார்த்திகேயன் கிடைச்ச மாதிரி நடிகர் கமல்ஹாசன் சாருக்கு சிம்புவை சினிமா வாரிசுகளை அறிவிக்கிறாங்களான்னு பெங்களூர்ல இருந்து வசந்த் கேட்டிருக்காங்க. என்னுடைய வாரிசு சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு விஜயோ அல்லது என்னுடைய வாரிசு சிம்பு தான் அப்படின்னு கமலோ இன்னும் அறிவிக்கலை அப்படின்னாலும் அப்படிப்பட்ட தோற்றங்களை இப்போ வலைதளங்களிலே பலர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. இம்சை அரசன் பார்ட் 2 திரைப்படத்தை மீண்டும் நடிகர் வடிவேலு சாரை வச்சு இயக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் நடக்குதான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி திரைப்படம் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இயக்குனர் மணிரத்னம் சார் இயக்குற அடுத்த திரைப்படத்தை பத்தின அப்டேட் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து கதர் கேட்டிருக்காங்க. அடுத்து நவீன் போலி ஷெட்டியுடன் இணைந்து ஒரு காதல் கதையை மணிரத்னம் படமாக்க போகிறார் அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக மணிரத்னம் இன்று வரை அதை உறுதிப்படுத்தவில்லை. நடிகர் விஷாலுக்கு ஆகஸ்ட் மாசம் திருமணம் நடக்க இருக்கு. அதனால நடிகர் சங்கத்தினுடைய கட்டட வேலைகள் அதுக்குள்ள முடிஞ்சிருமான்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடித்து விட்டு தான் திருமணம் அப்படின்னு ஏற்கனவே விஷால் அறிவித்திருந்தார். இன்று வரையிலே அதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தன்னுடைய திருமணம் ஆகஸ்ட் மாதம் என்று அறிவித்திருப்பதால் நிச்சயமாக நடிகர் சங்க கட்டட பணிகள் அதற்குள்ளாக முடிந்துவிடும். நடிகர் சூரி வில்லனா நடிச்சா எப்படி இருக்கும்னு பட்டுக்கோட்டையிலிருந்து ஹரி கேட்டிருக்காங்க. சூரி ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக இப்போது உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால வில்லன் பாத்திரத்தில் அவர் நடித்தாலும் சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தை கையாள்வார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு மாஸ் பாடல்களாக கொடுத்து அவரை மாஸ் ஹீரோவா மாத்தினது இளையராஜா சாரா, ஏஆர் ரஹ்மான் சாரா, தேவா சாரா அல்லது சந்திரபோஸ் சாரான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. ரஜினியை மாஸ் ஹீரோவா ஆக்கியதுல இளையராஜாவுடைய பாடலுக்கு தான் பெரும் பங்கு இருக்கிறது. நடிகர் சூர்யாவுக்கு கடைசி வெற்றி படம் என்னன்னு தேனியிலிருந்து புவனா கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய திரைப்பயணத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த அவருடைய கடைசி படம்னா அது ஜெய்பீம் திரைப்படம் தான்.
நயன்தாரா தனுஷ்க்கு இடையே இருந்த பிரச்சனை என்னாச்சுன்னு மதுரையிலிருந்து ராம் கேட்டிருக்காங்க. தனுஷ் நயன்தாரா இடையே உள்ள பிரச்சனை தீர்ந்திருந்தா கொட்டை எழுத்துல இத்தனை நேரம் பத்திரிகையில் அதை பற்றி செய்தி வந்திருக்காதா என்ன? உலகநாயகன் கமல்ஹாசன் சார் தலைவன் இருக்கிறான்ற ஒரு திரைப்படத்தை இயக்க இருந்தாரே, அந்த திரைப்படத்தினுடைய கதை தான் இப்போ தக் லைஃப் படமா உருவாகி இருக்கான்னு சேலம்ல அன்பு கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்தினுடைய கதை தலைவன் இருக்கின்றான் படத்தினுடைய கதை இல்லை. ஃபிலிம் ரோலில் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறதுக்கும் டிஜிட்டல் முறைப்படி ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறதுக்கும் இருக்கிற செலவு வித்தியாசங்கள் எவ்வளோன்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. ஃபிலிம் ரோலில் படமாக்குறதுக்கும் டிஜிட்டலில் படமாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னாலும் முன்ன ஃபிலிமில் படமாக்கும் போது எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு பயம் இருந்தது. நிறைய ஃபிலிம் செலவாகுது. இப்போ டிஜிட்டல் முறையில் அந்த பயம் இயக்குனர் மத்தியிலே போய்விட்டது. அதன் காரணமாக எல்லா காட்சிகளையும் சர்வசாதாரணமாக 10 டேக் 12 டேக், சில இயக்குநர்கள் 20 டேக் கூட எடுக்கிறாங்க. அதனால் நேரம் விரயமாகிறது, தயாரிப்பாளருக்கு பணம் விரயமாகிறது. அடுத்து என்று ஒரு தகவல். இயக்குனர் அவர்களுக்கு முன்னாலே மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே டைப்பிஸ்டாக பணிபுரிந்து கொண்டிருந்தவர் தான் முக்தா சீனிவாசன். அப்போது மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான TR சுந்தரம் சண்டமாரதம் என்ற பெயரிலே ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். முக்தா சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் கதை எழுதுவதிலே அவருக்கு ஆர்வம் அதிகம் அப்படின்றதுனால சண்டமாரதம் பத்திரிகையிலே கதைகளை எழுதி கொண்டிருந்தார் முக்தா சீனிவாசன். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் TR சுந்தரத்தினுடைய 2வது மனைவியான KLV வசந்தா முக்தா சீனிவாசன் எழுதிய அந்த கதைகளை எல்லாம் தொடர்ந்து படிப்பது வழக்கம். அதன் காரணமாக தன்னுடைய கணவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, இந்த சீனிவாசன் ரொம்ப நல்லா கதை எழுதுறாரு, அவரையே நீங்கள் உதவி இயக்குநராக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டதன் விளைவாக மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான TR சுந்தரத்திலும் உதவி இயக்குநராக பணிபுரிகின்ற வாய்ப்பு முக்தா சீனிவாசனுக்கு கிடைத்தது. அவர் பணியாற்றிய முதல் திரைப்படம்னா அது 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி என்ற திரைப்படம் தான். அந்த படத்தில் நடிகர்கள் வசனம் பேசுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வசனத்தை எடுத்து சொல்லுகின்ற ப்ராம்ப்டர் வேலையை செய்தார் அவர். அப்படி மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே உதவி இயக்குநராக பணிபுரிந்து கொண்டிருந்த சீனிவாசனை இயக்குநராக்கிய பெருமை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே தயாரிப்பு நிர்வாகியாக பணிபுரிந்த MA வேணுவியே சேர். அவர் தன்னுடைய MA பிக்சர்ஸ் மூலம் முதலாளி என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். அதுதான் முக்தா சீனிவாசன் இயக்கிய முதல் திரைப்படமாக அமைந்தது. SS ராஜேந்திரனும் தேவிகாவும் ஜோடியாக நடித்த அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததை தொடர்ந்து பல திரைப்படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்புகள் முக்தா சீனிவாசனுக்கு கிடைத்தன. பின்னாளில் முக்தா பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனத்தின் மூலம் பல திரைப்படங்களை தயாரித்து முக்தா சீனிவாசன் இயக்கினார் என்றால் அதுக்கெல்லாம் விதை போட்டது முதலாளி திரைப்படத்தின் வெற்றி தான். அடுத்த சாவி சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளரும் திரையரங்கு உரிமையாளருமான ராம வாசு. நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த துறை வேறு, இன்றைக்கி இருக்கிற துறை வேறு. எங்கே மாறிச்சு பயணம்? ஆக்சுவலாக நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு படிக்கவே போகல. அது வேறு. இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படித்த போது யாரெல்லாம் இப்போ உங்கள் கூட படித்தவங்க? அருண் பாண்டியன் இஸ் மை கிளாஸ்மேட், ராம்கி இஸ் மை கிளாஸ்மேட், உதயோட நல்லன்னு இருக்கும் சார். பட் அதை விட எனக்கு ஜூனியரான செல்வமணியோட ரொம்ப க்ளோஸ். பிகாஸ் செல்வமணி எனக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அப்படிங்கிறது ஒன்று. அது படம் பண்ணி பாதி பண்ணிட்டு இருக்கல கவுத்து விட்டவங்க நிறைய பேர் மக்களாட்சியில். பிகினிங்கில் எனக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவர் ரொம்ப பெரிய ஆள். பட் அவர் பண்ணாதனால டோட்டலாகவே ஒரு மாதிரி சிக்கலாயிடுச்சு. நீ வந்து சினிமாவில் நீ இருக்கியா நான் இருக்கியா பார்ப்போம்னு சொன்னார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.